குண்டு காஞ்ச மிளகா 1 கிலோ எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ தனியா நல்லா ஒரு நாள் ஃபுல்லா வெயில காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு கடுகு 100 கிராம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்ததும் அதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. 100 கிராம் மிளகு அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு அதையும் பேன்ல மாத்திக்கோங்க. சீரகம் அதுவும் 100 கிராம் தான், இதே மாதிரி வறுத்துக்கோங்க. கடலை பருப்பு 150 கிராம் வறுத்துட்டு அதே மாதிரி வேற ஒரு பிளேட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளவு வேணுமோ, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கையும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. நீட்டு மஞ்சள் இருக்கும் இல்லையா, அதையுமே நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. ஃபனுக்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயத்தையும் வறுத்து போட்டுக்கோங்க. அரிசி 1 டம்ளர் ஃபுல்லா எடுத்து வறுத்துட்டு அதையும் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபுல் பெருங்காயம் இருக்கு இல்லையா, கட்டி பெருங்காயம், அதையும் வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு முறமோ இதுலயோ டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இப்போ நீங்க மாவு அரைக்கக்கூடிய மிஷின் இருக்கு இல்லையா, அங்க மிளகாய் தூள் அரைக்கக்கூடிய மிஷின்ல போட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியாக்கு இந்த அளவுக்கான ஒரு மிளகாய் தூள் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா குழம்பு செமையா இருக்கும், காரமும் கரெக்டா இருக்கும்.